நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஓல்டு புக்கில் உள்ள புக் பேக் தான் பார்க்க போகிறோம். இது நமக்கு சந்திப்பிழை நீக்கிறது, ஒருமைப்பன்மை பிழை நீக்கிறது, ஏற்ற வினாத்தொடர் அமைத்து எழுதுறது, இது எல்லாமே டாப்பிக்கில் இருக்குது. அதனால் இது ரொம்ப முக்கியமான வீடியோ. இதை பார்த்துக்கோங்க. புக் பேக் பார்த்தே ஆகணும். சந்திப்பிழை நீக்கி எழுதுக. திரைப்படம் எடுக்க இப்போரும் பயன்படும் படச்சுருள் இச்சுவரும் செல்லுலாய்டு என்னும் பொருளால் ஆனது. அதே மாதிரி திரைப்படம் இப்பு வரும். திரைப்படம் மக்களை இத்து வரும். தன்பால் ஈர்த்து இக்கு வரும். கட்டி இப்பு வரும். போடவல்லது. அடுத்து ஒருமைப்பன்மை பிழை நீக்கி எழுதுக. ஈஸ்ட்மேன் என்பார் படச்சுருள் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தனர் அப்படின்னு இருக்கு. இங்கே ஈஸ்ட்மேன் அப்படிங்கிற ஒரே ஒரு எழுவாய் இருக்கிறதுனால இங்கே பன்மையில் வராது, ஒருமையில் தான் வரும். அப்போ கண்டுபிடித்தார் அப்படி தான் வரும். அடுத்து இயங்குறு படங்களை குழந்தைகள் விரும்பி பார்க்கின்றது அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு பன்மையும் இருக்கிறது, பன்மையில் இருக்கிறதுனால இங்கேயும் பன்மையில் தான் வரும். அதாவது என்ன அப்படின்னா பார்க்கின்றனர் அப்படின்னு வரும். ஏற்ற வினாத்தொடர்கள் அமைத்து எழுதுக. செய்தி படங்கள் வாயிலாக நிகழ்வுகளை நம் இருப்பிடத்திலேயே கண்டு கழிக்கலாம் அப்படின்னு இருக்குது. இதுக்கு வினாத்தொடர்னா என்ன, எப்படி எழுதலாம்? எப்படங்கள் வாயிலாக நிகழ்வுகளை நம் இருப்பிடத்திலேயே கண்டு கழிக்கலாம் அப்படின்னு எழுதலாம். அடுத்து திரையரங்குகளில் திரைப்படம் காட்ட ஒளி படக்கருவி பயன்படுகிறது. இது ஏற்ற வினா என்ன அப்படின்னா திரையரங்குகளில் திரைப்படம் காட்ட எக்கருவி பயன்படுகிறது.